இந்த அருமையான ஒரு நேரத்திலே மதுரை ஆதீனம் குருமகாசினியாருடைய வேண்டுகோள் என்னவென்றால், தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற நம்முடைய நடிகர்கள் நடிகைகள் அத்தனை பேரும் தன்னுடைய உடல் நலனிலை மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். காரணம், நீங்கள் வாழ்ந்தால்தான் இசை வாழும், நீங்கள் வாழ்ந்தால்தான் தமிழ் கலாச்சாரம் வாழும் வளரும், நீங்கள் நன்றாக வாழ்ந்தால்தான் தமிழ் பாரம்பரியத்தினுடைய பெருமைகள் விளங்கும் ஓங்கும். நீங்கள் நன்றாக வாழ்ந்தால்தான் இந்த சமுதாயத்திலே தமிழ் இன உணர்வு பிரச்சாரங்களையும் தமிழ் திரையுலகத்தின் மூலம் அதை நிறைவேற்ற முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஒரு காலத்திலே யாராவது சென்றால் அவன் எங்கே சென்றான் என்று கேட்டால் சினிமாவுக்கு சென்றான் என்று சொல்லும் போது, அட பாவி அது சினிமாவுக்கு போன நீ என்று சொல்லக்கூடிய காலம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் இந்த திரையுலகம் என்பது இந்த சமுதாயத்திலே மிகுந்த பெரிய பண்பாட்டை கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வணிகத்தை வளர்த்திருக்கிறது, அரசியலை வளர்த்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திரையுலகம்தான் ஆட்சியாளர்களையும் இந்த கோட்டையிலே அமர்த்தி ஆட்சி செய்யக்கூடிய பெரும் பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த பீடத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வழிகாட்டுதலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான், வேறொன்றுமில்லை. அதுபோலவே புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். நம்முடைய சரத்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு இயக்கத்துக்கும் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுபோலவே ராதாரவி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். இப்படி ஒவ்வொருவரையும் நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக. நாங்கள் ஏற்கனவே சுட்டி காட்டியதை போல எஸ்எஸ்ஆர் அவர்கள் ஒரு நடிகர் முதலிலே சட்டமன்ற உறுப்பினராக, ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தது வரலாற்றிலேயே அது பொறிக்கப்பட்ட பேருண்மையாகும். எனவேதான் இந்த தினம் உங்களுக்கு சொல்லுகிறோம். இங்கே பட தொகுப்புகளை எல்லாம் காட்டிய போது உள்ளம் குளிர்ந்தது, மகிழ்ந்தது. இப்படிப்பட்ட தமிழ் உணர்வு மிக்க ஒரு சிறந்த ஒரு திரைக்கலைஞர் மறைந்து விட்டார் என்று சொல்லுகிற போது, அருமை பெருமக்களே, அவர்கள் மறைந்தாலும் நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், அவர்களுடைய உடல், although the body of our SSR is buried, his soul is it is ringing, it is going, it is around us, likewise of the Almighty God. எல்லாம் வல்ல இறைவனை போல it is wandering here and there and it is praying for our welfare என்று சொல்லக்கூடிய வகையிலே எஸ்எஸ்ஆருடைய புகழ் எந்த தினம் நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, இந்த தமிழ் இன உணர்வின் கலாச்சாரமாக, தமிழ் இன உணர்வின் சின்னமாக அவர் இருக்கின்ற இந்த காட்சிகளை பார்க்கிற போது நாங்கள் ஏற்கனவே சுட்டி காட்டியபடி அவருடைய குடும்பத்தார் அனைவரும் இந்த நேரம் நன்றாகவே இருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தார் ஒற்றுமையாக இருக்கின்றது மாத்திரமல்ல, அருமை பெருமக்களே, திரையுலகத்திலே எத்தனையோ பேர் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்தாலும் கூட நாம் அனைவரும் திரையுலகத்திலே உள்ள நடிகர்கள், பாடகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள். எனவே நாம் ஒரு குடும்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒற்றுமையை நாம் கட்டி காக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அது மாத்திரமல்ல, அருமை பெருமக்களே, உங்களுக்கெல்லாம் இன்னொன்றும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ராதாரை அவர்களும் நம்முடைய சரத்குமார் அவர்களும் இணைந்து இந்த நடிகர் சங்கத்தை எவ்வளவு சிறப்பாக நடத்துகிறார்களோ அதே போல தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இன்றைய தினமும் இந்த இயக்கத்திலே, இந்த நடிகர் சங்கத்திலே ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும்.
எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த விஷயத்திற்காகவும் நீதிமன்றத்தை நாடாமல் இது சமாதானமான முறையிலே அமைதியான முறையிலே நாம் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாத்திரமல்ல, நாங்கள் இந்த நேரத்திலே ஒன்றை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற அந்த சொல்லுக்கு பதிலாக தமிழ் நடிகர் சங்கம் என்று வைக்க வேண்டும் என்று இந்த அமைப்பை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கடமை ராதாகிரி அவர்களுக்கும் நம்முடைய சரத்குமார் அவர்களுக்கும் பாகை சந்திரசேகர் அவர்களுக்கும் உறுப்பினர் அவர்களுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, வாழ்க வளர்க. இடைக்காலத்திலே நாங்கள் உங்களை விட்டு பிரிந்தாலும் கூட என்றென்றும் மதுரை ஆதிநகர்த்தர் திரையுலகத்திலே இருப்பார். திரையுலக பெருமக்களுக்கு உற்றுதுணையாக உறுதுணையாக இருப்பார் என்பதை நேரத்தை எடுத்து சொல்லி, இங்கே இருக்கின்ற நம்முடைய பாராட்டுக்குரிய விஜயகுமார் அவர்கள், நடிகர் சிவகுமார் அவர்கள் எல்லாம் பார்க்கிற போது இவ்வளவு பெரிய இலக்கிய சுவை அவை பார்க்கிறோம். சிவகுமாருடைய பேச்சுக்களை எல்லாம் நாங்கள் தொலைக்காட்சிகளை பார்க்கிற போது அருமையான 2 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் இந்த சிறந்த நடிகர்களாக விளங்குகிறார்கள். மாத்திரமல்ல, அருமை பெருமக்களே, சிறப்பான வகையிலே தமிழ் இன உணர்வை ஊட்டிக் கொண்டிருக்க என்று காணுகிற போது அது SSR வளர்த்த அந்த தமிழ் இன உணர்வு, SSR வளர்த்த அவருடைய அருமை மகன் மிக சிறப்பான அளவிலே கண்ணீரை வரவழைக்கக்கூடிய வகையிலே அதை எடுத்து சொன்னார். இந்த நாய் படத்தின் மூலம் லொல் 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 என்று சொல்லக்கூடிய பாடலிலே சொல்லி அந்த பெயர், அந்த நாய் ராஜேந்திரன் தான் என்று சொல்லக்கூடிய பெயர் வர வேண்டாம் என்று சொல்லி அதை அகற்றினார், விரும்பவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். இதுதான் லட்சிய நடிகர். எனவேதான் சொல்லுகிறோம், லட்சிய நடிகர் SSR உடைய புகழ் என்றெல்லாம் நிலைத்து நிற்கும்.